தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்போடு கூட உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த செய்திக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. செய்திக்கு முன்பாக கூட கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து செய்திக்குள்ள கடந்து செல்வோம். தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே சூழ்ந்து கொண்டு கர்த்தர் நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையினாலே நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னோடும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களோடும் இணைந்து இந்த பாடலை நீங்கள் பாடுங்கள். தேவ பிரசன்னத்தை மகிமைப்படுத்த கூடியவர்களாக நாம் மாறுவோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலம் ஆகாததும் நிற்பதும் கிருபை நிர்மூலம் ஆகாததும் நிற்பது கிருபை நீசனின் பாவம் நீங்கினது நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன்
நீசரின் பாவம் நீங்கினது, தீய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே. அதை காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோம் எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பூமியிலே நிற்பது எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருக்கிறோம். அந்த நாளிலே ஒவ்வொரு காரியங்களையும் காலையிலிருந்து இரவு வரை நம்ம செய்கிறோம். இந்த காரியங்களை செய்வதற்கு நமக்கு தேவை நம்முடைய சுய பலத்தினாலேயோ நம்ம சுய முயற்சினாலே அல்ல, சுத்த தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த கிருபை ஒவ்வொரு நாளையும் யாரிடத்தில் தங்குகிறதா? தாழ்மை உள்ளவர்களிடத்திலே இந்த கிருபை என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? தங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வாழ்நாள் எல்லாம் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது தேவனுடைய கிருபை நம்மை நோக்கி மடை திறந்த வெள்ளத்தை போல கர்த்தர் அளவில்லாமல் பரத்திலிருந்து நமக்கு கிருபைகளை ஏராளம் ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்துக்கு நீங்க வெளியே செல்றீங்க, ஜனங்களை பார்க்கிறீங்க, வேலை இடத்துல அதிகாரிகளை பார்க்கிறீங்க. உங்களுக்கு அந்த தேவனுடைய கிருபை இருந்தா தான் அந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அந்த கிருபை இருக்கின்ற பொழுது நீங்க ஜெயத்தோடு, வெற்றியோடு கூட, சமாதானத்தோடு கூட வேலைகளை உற்சாகமாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய வாஞ்சை, பேச்சு, மூச்சு எல்லாம் என்ன நோக்கம்? ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என் மேல இருக்கட்டும், அப்பா என் குடும்பத்தின் மேல இருக்கட்டும். அது ஒரு நாள் அல்ல, வாழ்நாள் எல்லாம் இந்த பூமியில நான் ஜீவிக்கிற வரை உங்களுடைய கிருபை என்னை தாங்கும்படியாய் நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அந்த கிருபை நமக்கு வருகின்ற பொழுது அந்த கிருபை சுகத்தோடு கூட, பலனோடு கூட நாம் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள். ஹல்லேலூயா. அதே போல நாம் நம்முடைய தேசத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள், உங்க வேலை இடத்துல உங்கள் கம்பெனிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அதே போல கர்த்தருக்கு சேவை செய்யக்கூடிய காரியங்களுக்கு இந்த கிருபை வாழ்நாள் எல்லாம் சுகத்தோடு பலனோடு கூட இந்த கிருபை உங்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுத்த கிருபை இல்லைனாக்கா நம்ம ஜீவனோடு வாழ முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் நீங்க இந்த வேலையில கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நாம் பாருங்க, என்னோட வேலை இடத்துல கடந்த வாரத்தில் கூட என்னோடு கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நம்ம சிங்கப்பூர் சைனீஸ் ஒரு இன்ஜினியர் அவர் சொல்லுகிறார், திடீரென்று அவருடைய மனைவி அவரை அலுவலகத்தில் காரில் விட்டுட்டு செல்றாங்க. ஆனால் அவர் அன்றைக்கு சொல்கிறார், வருகின்ற வாரத்திலே என் மனைவிக்கு ஒரு கேன்சரினுடைய ஆபரேஷன் நடைபெற இருக்கிறது என்று சொல்கிறார். நான் அவருக்கு சொன்னேன், தேவனுடைய கிருபை உங்க மனைவி மேல இருக்கும், பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். தேவன் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம், நீங்களும் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று சொன்னேன். புரியுங்களா? இன்றைக்கு எனக்கு வியாதி வராது என்று யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது, தைரியமா சொல்ல முடியாது. இன்றைக்கு நாம் சுகத்தோடு வாழ்க்கையில எந்த ஹார்ட் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, எந்த விதமான கேன்சர் வியாதிகளோ, மூட்டு வலிகளோ, நம்முடைய வாழ்க்கையில எந்த உச்சந்தல் மூலம் உள்ளங்கால் வரை சரீரத்தில் எந்த வியாதிகளும் இல்லாதபடி, நாம் எந்த ஆக்சிடென்ட்லையும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் என்ன செய்கிறார்? கிருபையாய் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, ஆண்டவரே, அதிகாலை தோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்கிறதப்பா, உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். இந்த நாளிலும் ஏராளமான கிருபைகளை எனக்கு
தந்து என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளை நீ நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்க கேட்கணும். எப்பொழுது? தினம் அதிகாலையில் தேடுகின்ற பொழுதுதான் புதிய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலையில் கர்த்தரை நோக்கி நீங்க பார்த்து விடுங்களேன். அவரை நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நீங்க செல்லுங்க. தேவனுடைய பிரசன்னம் இல்லாத நம்முடைய வெளி நடையோ வெளி வாழ்க்கையோ ஒரு நிமிடம் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த தேவ பிரசன்னத்தை தேடுவதற்கு அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு நான் உற்சாகத்தோடு சொல்ல முடியும், என்னோட தகப்பனார் 94 வயது, ரட்சிக்கப்பட்டு அவருக்கு 40 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் காலையில் எழுந்து 4 மணிக்கு கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆரம்பிக்கின்ற பொழுது இன்றைக்கும் 94 வயது பாருங்க. இன்றைக்கு நான் தொலைபேசியில் இந்த தேசத்தில் எப்படி இருக்கேன் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் தென் தமிழகத்தில் மார்த்தாண்டவம், அதே போல கன்னியாகுமரி மற்றும் பார்த்தீங்கன்னாக்க நாகர்கோயில், முட்டம், இப்படி பல பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியத்தை 94 வயதிலும் அவரை தனிமையில சென்று ஊழியங்களை செய்து வருகிறார். வந்து சுகத்தோடு பலனோடு கூட ராஜபாளையம் எல்லா பகுதியிலும் ஊழியத்தை செய்து வீட்டுக்கு நான் பலத்தோடு வந்திருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். நான் தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது கூட அவர் ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சென்று கொண்டு இருக்கிறார். மாலை வேளையில் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக செல்லக்கூடியவர். காரணம், அதிகாலையில் அவருடைய கிருபை தேடுகின்ற பொழுது அந்த கிருபை சுகத்தோடு கூட பலத்தோடு கூட சேவை அவருக்கு செய்வதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று என் தகப்பனாரை குறித்து நான் சாட்சி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, உங்க வாழ்க்கையில சுகவீனம் வருகிறதா, பலவீனம் வருகிறதா, கர்த்தரை தேடுங்க. அவருடைய கிருபை அந்த பலவீன நேரத்திலும் நீங்க சோர்ந்து போகாதபடி அந்த கிருபை உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. கடந்த 2 வாரங்களில் நான் சிங்கப்பூர்ல பார்க்கின்ற பொழுது திடீரென்று இந்த ஒரு விஷ காய்ச்சல் போல ட்ரை காஃப், ஏன்னா அந்த இருமல் இப்படியாக வந்தால் அது ஒரு வாரத்திற்கு மனிதன் அப்படியே புரட்டி போட்டு விடும். நன்றாக தூங்க முடியாது, சரீரத்தில் பலவீனங்கள், வலி, வேதனைகள், தூங்க முடியாது, தண்ணீரை சாப்பிட முடியாது. ஏன்னா இப்படியாக எங்கள் வீட்டில் எனக்கு இருந்தது, என்னுடைய மகனுக்கு இருந்தது. ஆனாலும் கர்த்தரை நாங்கள் தேடின பொழுது கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்றைக்கு நடத்த ஆண்டவர் இருக்கிறார். அந்த பலவீன நேரத்தில் அவருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறதுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் அவருடைய கிருபை பெரிதான ஒரு கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபைகளுக்கு ஏன்னா அவர் ஆண்டவர் நமக்கு மேல் கிருபை பாராட்டுவதுக்கு எல்லையே இல்லைங்க. ஆமேன். அந்த கிருபை நீங்க ருசித்து பார்த்தீங்கன்னா தேவனண்டை கிட்டி சேருவீங்க, அவரை நெருங்கி சேருவீங்க. அந்த அப்பாவுடைய அன்புக்குள்ளாக எப்பொழுதும் அந்த அன்பை விட்டு பிரிந்து போகவே மாட்டீங்க. அந்த அப்பாவுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அது உங்களை எந்த தீங்குக்கும் எந்த பாவமும் செய்யாதபடி இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே கோழி தன் குஞ்சுகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்வது போல தேவன் அப்படியே அந்த பிரசன்னத்தில் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, நிர்மூலமாகாமல் நாம் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. பாவத்தை நீக்கி பாவத்தின் மூலம் வியாதிகள் வராதபடி நாம் நிர்மூலமாகாமல், கடந்த நாட்களில் கூட அநேகர் இந்த திருச்சபைக்கு ஒரு பெரிய வயதான ஒரு மூப்பர் 88 வயதில் அவர் நன்றாக ஆரோக்கியத்தோடு இருந்தார். வயது மூப்பின் நிமித்தமாக பலவீனம் மரித்து போனார். அதுக்கடுத்த கடந்த வாரத்தில் கூட அருமையான எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் வியாதியில் மரித்து போனார். அநேகர் மரித்து போறாங்க. ஆனாலும் கர்த்தர் நிர்மூலமாகாமல் நாங்கள் இன்றைக்கு இந்த தேசத்தில், சிங்கப்பூர் தேசத்தில் கடன் பிரச்சனைகள் இருந்த பொழுது கூட அதில் நிர்மூலமாகாதபடி கர்த்தர் மீட்டெடுத்து வந்தார். அநேக வியாதிகள், பிரச்சனைகள் எதிலுமே கர்த்தர் நாங்கள் நிர்மூலமாகாதபடி எங்களை தேவன் கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. பாவங்கள், நீசன் என்ற பாவங்களை நீக்கி கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால்தான் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். அந்த பரலோகத்தில் பிரவேசிக்கிறவரை அந்த கிருபை நம்மை காத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க அந்த அன்பை ருசித்து கொண்டீங்கன்னாக்கா கிருபைகளை ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் ஏராளமாய் நீங்க என்ன செய்ய முடியும். அந்த கிருபைகளை பெற்று ஜீவனோடு, சுகத்தோடு, பலனோடு, ஆரோக்கியத்தோடு பூமியில் வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராய் இருந்தாலும் இந்த வேளையில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்தா
உங்களுக்கு அந்த கிருபையை தரக்கூடிய இயேசுவை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த இயேசுவின் அன்பை ருசித்து பாருங்க. இந்த கிருபை உங்களுக்கு ஏராளமாக ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். உங்களுக்கு பிசாசின் கிரியைகளிலிருந்து, வெள்ளி சூனியத்திலிருந்து, அந்தகார வல்லமைகளிலிருந்து, இயற்கை சீற்றங்களிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஆனால் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை என்னோடு கூட நீங்க சொல்லுங்க. நீங்களும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளையாய் மாறி இந்த கிருபைகளை ஏராளமாய் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய சொந்த குமாரனாய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினீர். இந்த இயேசு என் பாவங்களை எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். எழும்பினது மட்டும் என் பாவங்களை எல்லாம் நீக்கினார். அவரே ரட்சகர் என்று என் வாயில் நான் அறிக்கை இடுகிறேன். அவரே என்னுடைய ரட்சகர் மட்டுமல்ல, உலக ரட்சகர் என்று நீங்க சொல்லுகின்ற பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையா மாறுறீங்க. இந்த கிருபையை நீங்க இலவசமாய் பெற்றுக்கொள்றீங்க. அவர் உங்களுக்காக இலவசமாய் ரத்தம் சிந்தினார், உங்களை மீட்டெடுத்தார். அதன் மூலமா கிருபையாய் உங்களை ரட்சித்து பாதுகாத்தவர் உங்களை தொடர்ந்து நித்திய ஜீவன் வரை, நித்தியம் வரை உங்களை பாதுகாத்து ஆண்டவர் நடத்துவார். உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையும், பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்த ஒவ்வொருவரையும் அந்த கிருபை உங்களை தாங்கி அற்புதமாய் நடத்தும். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். சங்கீதம் 34வது அதிகாரம் வசனம் 8 என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 40 வருடத்திற்கு முன்பதாக நாங்கள் விக்கிர ஆராதனையிலே இருந்த பொழுது, அந்நிய அந்த காரியங்களிலே இருந்த பொழுது, நாங்கள் குடும்பங்களிலே மரணங்கள் என அநேக பில்லி சுனித்தின் மூலமாக அநேக இழப்புகள், தாயாரை இழந்தேன், சகோதரனை இழந்தேன், என மாமனார், என் தாத்தா எல்லாம் அநேகரை இழந்தேன். ஆனால் ஒரு நாள் இந்த இழப்புகளில் இருந்து எனக்கு மீட்பு கிடைக்குமா, ஒரு ரட்சிப்பு கிடைக்குமா, இந்த கண்ணீரில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கி ஒரு திருச்சபையில், மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த TS திருச்சபை திறந்திருந்ததை நான் உள்ளே சென்று நான் அங்கே பார்த்தபோது ஒரு சிலர் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. நானும் உள்ளே சென்றேன். அங்கே உள்ளே நுழைகின்ற போது வலது பக்கம், பலிபீடத்தினுடைய வலது பக்கத்திலே நம்ம உள்ளே நுழைகின்ற போது மத்தேயு 11:28 சொல்லப்பட்டிருக்கிறது போல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வேத வசனத்தை பார்த்து நானும் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு இயேசுவினிடத்தில் மன்றாடினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மன்றாடிய பொழுது என் இருதயத்தில் இந்த பாரம் நீங்கியது. என்னுடைய தேவைகளாக சந்தித்தார். வருடங்கள் ஒவ்வொரு வருடம் வருகின்ற பொழுது குடும்பத்தில் வருடத்துக்கு ஒருவர் மரிப்பார், மறிக்காதபடி கர்த்தர் குடும்பத்தை பாதுகாத்தார். அதன் மூலமாக கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்தோம். அவர் ருசிக்க நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் எல்லாரும், சகோதரிகள், தகப்பனார், உடன் பிறந்த எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்று கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கும் பொழுது அவர் இன்றைக்கு எங்களை பாக்கியவான்களாய், பாக்கியவதி என் குடும்பத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு அநேகர் உங்க வாழ்க்கையில பாக்கியமா இருக்கணுமா, பாக்கியவதியா திகழணுமா, உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கடைக்கு செல்கிறோம், மார்க்கெட் செல்கிறோம், அந்த வியாபாரிகள் பழங்களை கொடுக்குறாங்க. சார் மாம்பழம் அந்த பெட்டி ஒன்று கொடுக்குறேன், சாப்பிட்டு பாருங்க சார், ருசித்து பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு, அது பிறகு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நல்லா இருக்கு, பழங்களை வாங்குறோம், ஒவ்வொரு காரியத்தையும். புரியுங்களா? அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இயேசுவை ருசித்து பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் இல்லைங்க, மிக மிக நல்லவர். இவரை போல தெய்வம் இந்த பூமியில் இல்லை. இவரை போல நம்ம நேசிப்பதற்கு, இவரை போல நம்ம மேல கருணை செலுத்துவதற்கு, இவரை போல கரம் பிடித்து நடத்துவதற்கு, இவரை போல பாவத்தை எல்லாம் நீக்கி, சாபத்தை நீக்கி, எல்லா கண்ணீர்கள் கவலைகளை நீக்கி, ஒரு தகப்பன் தோளிலே சுமப்பது போல, ஒரு தாய் தன்னை அரவணைப்பது போல இந்த உலகத்தில் எந்த தெய்வம் கிடையாதுங்க இயேசுவை போல. அவருடைய அந்த கிருபையை ருசித்து பாருங்க, அன்பை ருசித்து பாருங்க. அவர் மிக மிக நல்லவர். இயேசு நல்லவர் மட்டுமல்லங்க, மிக அவரை நம்புகிற மனிதன், அவர் நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நல்லவர். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்ம பிறப்புல நம்ம செய்ய வேண்டிய பெரிய ஒரு காரியம், புண்ணியம்னா
புண்ணியவானாகிய இயேசுவை தெரிந்து கொண்டு அவர் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது நம்ம பாக்கியவானாய் இந்த பூமியில மாற முடியுங்க. ஹல்லேலூயா. இதற்காகத்தான் பிதாவானவர் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவையே இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக இயேசு சிலுவையில மரித்தாருங்க. நமக்காக இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை நேசித்து நம்மை நரகத்திலிருந்து மீட்டெடுத்து பரலோகத்திற்கு செல்வதற்கான வாசலை திறந்து நம்மளை பரலோகத்தில் சேர்க்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருந்து நமக்காகவும் அங்கே ஒரு ஆசனத்தை ஏற்படுத்தி நம்மளை அங்க அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா என்று எபேசியரில் நம்ம பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த கிருபையின் அன்பை நீங்க ருசித்து பார்த்தீங்கன்னா பாவம் செய்யவே மாட்டீங்க. இந்த உலகத்தில் அநேக தெய்வங்களுக்கு பலியிடுறாங்க. ஆனால் நம்முடைய தெய்வம் இயேசு தெய்வம் தன்னை தானே பலியாக கொடுத்தார். சிலுவையிலே சிந்தி ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் ரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்து உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு நம்ம அடிமையாகி விடாதபடி, உலகத்தின் காரியங்களை சிக்கிக் கொள்ளாதபடி, பிசாசின் காரியங்களில் நம்ம அகப்பட்டு விடாதபடி, பாவங்களிலிருந்து விலகி நாம் இருக்கின்ற பொழுது பிசாசானவன் நம்மை விழுங்க முடியாது. அவனுடைய காரியங்கள் நம்மிடத்தில் பலிக்காது. ஏன்னா நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழிப்புள்ள ஒரு ஜீவியம் செய்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவின் துணையோடு கூட அவருடைய கிருபைக்குள்ளாக மறைத்து அந்த ரத்த கோட்டைக்குள் இருக்கின்ற பொழுதுதான் பிசாசானவனை எதிர்த்து நிற்க முடியும். அவருடைய தந்திரங்களுக்கு நீங்க மறைவாக நீங்க பாதுகாத்து உங்களை ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 8 பார்க்கிறோமே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்கினார். குஷ்டரோகிகளை குணமாக்கினார். குருடர்கள் சப்பானிகளை இயேசு குணமாக்கினார். மரித்தவர்களை இயேசு உயிரோடு எழுப்பினார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கும் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்கிறவர். அவர் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களும் 2000 வருடத்திற்காக அப்புறமா இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கும் நாளைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். உங்கள் நம்பிக்கை அவர் மேல் வைங்க. உங்க விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேல வைங்க. தேவனுடைய பிள்ளையாயிருங்க. அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் வசனம் 8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் ஒரு வில்லேஜ் பாய், கிராமத்தில் நான் வாழ்ந்துவேன். புரியுங்களா? கிராமத்தில் இந்த ஆடுகள் இதெல்லாம், ஏன்னா ஆட்டு மந்தையை கூட அந்த கிராமத்தில் இந்த வயல்ல இரவுல காவல் காத்திருக்கிறேன். ஏன்னா அப்படி கிராமத்தில் வாழ்ந்த ஒன்று என்னை ஆண்டவர் படிப்படியாக படிக்க வைத்து, ஏன்னா டவுன்ல மதுரையில் இன்ஜினியரிங் படிக்க வைத்து அங்கே ஆண்டவர் அறிவதற்கு என் மனைவி அதிகமாக எனக்கு ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் நடத்தினாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை விசித்து பார்க்க எனக்கு உதவி செய்தாங்க. நல்ல ஆவிக்குரிய திருச்சபைகளிலே பங்கு பெற செய்து ஞானஸ்தானம் எடுக்கவும் ஆண்டவருக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கும் உதவி செய்ததினாலே அந்த கிராமத்திலிருந்து என்ன ஆண்டவர் இந்தியாவிலே அரசாங்கத்திலே இன்ஜினியராக ஆரம்பத்தில் மதுரை ஏர்போர்ட்ல இன்ஜினியர் ஒர்க் பண்ண, அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இன்ஜினியராக ஒர்க் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஆலயத்து செல்வோம், அன்றாட தேவனுடைய காரியங்களில் வளர்ந்தோம். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சிங்கப்பூர் தேசத்தில் இன்ஜினியரிங் வேலை கிடைத்து சிங்கப்பூர் தேசத்துக்கு கொண்டு வர வைத்தார். இங்கே ஆண்டவருக்காக அதிகமாக காரியங்கள் செய்து தேவனுடைய ஊழியத்தை வாங்கி சபையில ஆரம்பித்து திருச்சபையை எழுப்பு திருச்சபையை ஆரம்பித்து கர்த்தருக்காக ஊழியங்களையும் எல்லாம் செய்கின்ற பொழுது அந்த சிறியவனை இன்றைக்கும் திரும்பி பார்க்கின்ற பொழுது சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, கர்த்தர் அப்படியாக அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறாங்க. எளியவன் என்று ஒன்று நினைக்காதீங்க. கர்த்தர் எங்களை உயர்த்தினவர்,
இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் மேல நீ நம்பிக்கை வைங்க, அவர் மேல விசுவாசத்தை வைங்க. சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். ஏன்னா ஆடு மேய்த்து மேல் சட்டை கூட இருக்காது, கீழ் சட்டை கிழிந்து இருக்கும். ஆடு அப்படியே ஒரு 13-14 வயது பையன் ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் அவன் கர்த்தருடைய அந்த பாடசாலையில் அவன் வளர்ந்தான். கர்த்தரை துதித்தான். கர்த்தரை இனிமையான சங்கீதங்களை ஏற்றி சங்கீதம் 23 சொல்லும் பொழுது அவன் ஒரு ஆடாக அவனை நினைத்து, கர்த்தர் ஒரு மேய்ப்பராக நினைத்து, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஆண்டவர் என்னை அமர்ந்த தண்ணீர் என்று இல்லை பசுமையான புல்வெளிகளை ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்லி கர்த்தரை இனிமையாய் சங்கீதங்களை இயற்றி பாடின அந்த புழுதியிலே இருந்த அந்த சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவர்களை குப்பையிலிருந்தும் தூக்கி உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி இந்த தேவனை நம்புகின்ற பொழுது தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவனை கர்த்தர் என்ன செய்தார்? சொந்த தகப்பனே ஏசா மறந்துட்டான். என சாமுவேல் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இல்லாத பொழுது ஆண்டவர் சாமுவேலிடத்தில் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு என்னை நிரப்பி கொண்டு நீ சென்று என்னோட வீட்டுக்கு செல். அங்கே தாவீதினுடைய தகப்பனாருக்கு 8 பிள்ளைகள் 7 பிள்ளைகளை கொண்டு வந்து என்ன செய்றாரு? அவர் சாமுவேல் முன்பாக நிறுத்துகிறார். புரியுங்களா? அவன் சொந்த தகப்பனே மறந்துட்டாய் தாவீதை. ஆனால் என்ன செய்தாரு? கர்த்தர் ஞாபகப்படுத்தி இன்னொரு பையன் எங்கே என்று சாமுவேல் கேட்கும்படியாய் சொன்ன பொழுது தகப்பன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை வர சொல் என்று சாமுவேல் சொன்ன பொழுது அழைத்து கொண்டு வந்தாங்க. இப்பொழுது அவன் மேலே என்ன தைல கொம்புனாலே என அவனுக்கு அபிஷேகம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாக பிரபுக்களோடு உட்காரும்படியான மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் தாவீதை ராஜாவாக இஸ்ரவேலுடைய முழு ராஜ்யபாரத்தில் 40 தேசங்களுக்கு பேரரசனாக தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எப்படிப்பட்டது நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஏழ்மையான சூழ்நிலை இருக்கிற அருமையான தம்பியே தங்கை விசுவாசிகளே, உங்களை இந்த மகிமையான தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் மேல நீ நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா! ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் நன்மையான எந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிலையும் இல்லை. பாருங்க, யாக்கோபு 1:17 பார்க்கிறோம். நன்மையான ஈவு தேவனை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவரிடத்தில் யாதொரு மாறுதல் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லையா, சேட கூட இல்லையா. காரணம், தாவீதை கர்த்தர் உயர்த்தினவர் உங்களுக்கு நேராக இந்த நன்மையான ஈவும் அந்த பூர்வமான வரும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உயர்த்துவதற்கு நீ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த கிருபை இந்த வாரம் முழு இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த தீங்கும் வியாதிகள் விபத்துகள் அணுகாதபடி, அந்தகார வல்லமைகள் எதுவும் அணுகாதபடி இந்த பிள்ளைகள் முழு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஏராளமாக இவர்கள் இருக்கட்டும். இவர்களை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. பிரபுக்களோடு ராஜாக்களை உட்காரும்படியாய் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் பிள்ளைகளுக்கு உதவி செய்வராக. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.